ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். நாங்கள் பாஸ்கா காலத்தினுடைய 5ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். 5ஆம் வாரத்தின் 4ஆம் நாளிலே எங்களுடைய இன்றைய சிந்தனைக்காக தரப்படுகின்ற நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தியின் 15ஆம் அதிகாரத்தின் முதல் 8 வசனங்களும் 1 தொடங்கி 8 வரை. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவன் கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, இணைந்திருத்தல், மிகுந்த கனி கொடுத்தல், இந்த மையப்பொருள் இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகிறது. கடவுள் இயல்பாகவே மனிதர்களை படைத்த பொழுது ஒரு சமூக பிராணியாக ஒருவரில் தங்கியிருத்தல் அல்லது ஒருவரோடு இணைந்திருத்தல், தமிழிலே இன்னும் ஒரு நல்ல சொல்லுண்டு, ஒருவரில் சேர்ந்திருத்தல், எங்கள் எல்லோரையும் ஒரு குடும்பத்துக்குள் பிறக்க வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே நாங்கள் பிறக்கின்ற பொழுது எனக்கென்று ஒரு அம்மா அப்பாவை தந்து, எனக்கென்று உற்ற சகோதரங்களை தந்து, உடன் பிறந்த சகோதரங்களை தந்து, என்னுடைய உறவுகள் நட்புகள் என்று அந்த சமூக வட்டங்களை விசாலமாக்குகின்றார். ஆகவே எதற்காக கடவுள் என்னை சமூக பிராணியாக படைத்தார் என்றால், நான் என்னுடைய இருத்தலுக்கு, என்னுடைய வாழ்வுக்கு, நான் என்னை தக்க வைத்து கொள்வதற்கு மற்றவர்களில் விரும்பியோ விரும்பாமலோ, ஆசைப்பட்டோ ஆசைப்படாமலோ, கேட்டோ கேட்காமலோ சார்ந்திருக்க வேண்டும் அல்லது இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்களும் ஒரு பலன் கொடுக்கின்ற, பயன் பெறுகின்ற ஒரு நல்ல மனித நேய வாழ்விற்குள் வளர முடியும். நாங்கள் பிறந்ததன் உட்பொருளை, இந்த உலகத்திலே நான் பிறந்து வாழ்ந்து வளருகின்ற அந்த பேறு பலனை, நான் பிறந்ததனால் ஆய பயனை இந்த உலகத்துக்கு விட்டு செல்ல என்னுடைய வாழ்வு சிறப்படைய வேண்டும். அவை நம்ம ஆண்டவர் இயேசு வடிவாக சொல்லுவார், நாங்கள் இந்த இணைந்திருத்தல், சார்ந்திருத்தல் அல்லது தங்கியிருத்தல், இவ்வாறு இருக்கின்ற பொழுது மிகுந்த பலன் கொடுக்க முடியும். நான் தனியாக செய்வதை விட கூட்டாக, குழுவாக
மற்றவர்களோடு சேர்ந்து செய்கின்ற பொழுது நான் வாழ்வின் பலன்களை மிகுந்த அளவிற்கு பெற முடியும் என்று இயேசு சொல்லுவார். நம்ம ஆண்டவர் இயேசு தம்மில் இணைந்திருக்க, தம்மில் சார்ந்திருக்க, தம்மோடு நாங்கள் சேர்ந்து வாழ தங்கியிருக்க எங்களுக்கு இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கின்றார். நான் கடந்த தினங்களிலே வந்து என்னுடைய சிந்தனைகளிலே கூறியிருந்தேன், இந்த நானே என்ற கூற்றுக்கள் ஒவ்வொரு கத்தோலிக்கனுக்கும் கிறிஸ்துவை எங்கள் வாழ்வுக்கு அவர் யாராக இருக்கின்றார் என்று புடமிட்டு காட்டுகின்றன. அவை இன்றும் இயேசு நானே திராட்சை கொடி, நானே உண்மையான கொடி. இந்த கொடியும் கிளைகளும் இணைந்திருக்கின்ற அந்த ஒரு சாமானிய அந்த இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே, யூத சமூகத்திலே அன்றைய நாளிலே இருந்த அந்த நடைமுறை வாழ்க்கை பிரச்சனையை வைத்து இயேசு ஒரு சிறந்த உதாரணமாக அதை கொண்டு தம்மை அங்கே முதன்மைப்படுத்துகின்றார். அல்லது தம்மிலே, இறைவனிலே, படைத்தவனிலே, எனக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட ஒரு வல்ல சக்தியிலே, ஆற்றலிலே, சர்வ வல்லமையும் பொருந்தியவரிலே நாங்கள் தங்கியிருக்க வேண்டும். அவரோடு இணைந்து அந்யோன்யமாக வேண்டும். அவரை நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால் நாங்கள் பலன் கொடுப்பதற்காக. ஆகவே நாங்கள் கொடுக்கின்ற பலன் மிகுந்த பலனாகவும் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். இயேசு வடிவாக சொல்லுவார், தம்மிலே சார்ந்து இணைந்து தம்மிலே தங்கி இருக்கின்றவர்கள் மிகுந்த பலன் கொடுக்க முடியும். அவர் உபமானமாக எடுத்த அந்த திராட்சை கொடியும் கிளைகளும் இணைந்திராவிட்டால் மிகுந்த பலன் கொடுக்க முடியாது. ஆகவே பூரணமான ஒரு இணக்கப்பாட்டுக்குள் அந்த கிளைகளும் கொடியும் இணையவில்லை என்று சொன்னால் அந்த கிளைகள் வெட்டப்படும், கத்தரிக்கப்படும். சும்மா ஏனோ தானோன்று இது பலன் கொடுக்காததை கத்தரித்து விட்டுட்டு போகிறதுண்டு இயேசு அது மட்டும் சொல்லலை. இயேசு வடிவாக சொல்லுகிறார், இந்த பலன் கொடுக்காத கத்தரிக்கப்படுபவை கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். இந்த பின் விளைவுகளை வடிவாக சொல்லுகிறார். வெறுமனையே பிரதான அந்த திராட்சை செடியில் அல்லது அந்த இதில் இருந்து கத்தரிக்கப்பட்டு அல்லது அப்புறப்படுத்தப்படுறது மட்டுமல்ல, இந்த அப்புறப்படுத்தப்பட்ட அப்புறம் அவைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு அவைகள் அந்த பலன் கொடுக்காதாக்கள் அங்கனைக்கு சும்மாதன்னு கிடந்து மற்றவர்களுக்கு துன்மாதிரியாக அல்லது இடரலாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் இடப்படும் என்று சொல்லுகிறார். நாங்களும் சரி, நாங்கள் இயேசுவை விசுவசிக்க இல்லை, கடவுளை நம்ப இல்லை, நாங்கள் கடவுளை சார்ந்திருக்க தேவையில்லை, நானே எனக்கு ராஜாவாக நானே எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவேன் என்று, எனக்கு எதுக்கு கடவுள், எனக்கு எதுக்கு தேவ பயம், எனக்கு எதுக்கு தெய்வம் என்றெல்லாம் நாங்கள் விதண்டாவாதங்களை கதைத்து நாங்களாக எங்கட காலில் நிற்போம் என்று நினைச்சு கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்கட பின் விளைவுகளை பற்றி சொல்லுகிறார். அவன் என்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்த நானே திராட்சை கொடி, நாங்கள் அந்த திராட்சை செடியில் அதனுடைய கொடிகளாக கிளைகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்வோம், நான் உண்மையாகவே இயேசுவுக்குள்ள வார்த்தைகளாலேயும் வாழ்வாலையும் என்னுடைய செயல்களாலேயும் நடத்தையினாலேயும் நான் கொள்ளுகின்ற உறவு முறைகளினாலேயும் நட்புகளினாலேயும் இயேசுவோடு அந்யோன்யமாகி நிறைவான பலனை கொடுக்கவும் பலனை பெறவும், இயேசுவிட்டிருந்து எடுக்கிற பலனை நான் என்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒரு வெர்டிக்கல் ஹொரிசோண்டல், நாங்கள் நெடும் சாணாகவும்
கிடையாகவும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளிலே இறை தந்த இடத்திலே நம்ம ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வதை எங்களோடு எங்களோடு சமமாக வாழுகின்ற அந்த சகோதரர்களோடு அவர்களுக்கு பலன் கொடுக்கின்ற அந்த வாழ்வுக்குள்ளும் வளர இன்றைய நாள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் நாளாகவும் நாங்களும் பயன் பெறும் நாளாகவும் இவ்வாறு கிறிஸ்துவில் இணைந்திருப்பதனால் பலனுள்ள நாளாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து ஆசித்து நிற்கின்றேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.